2026ஓட ஆரம்பத்துல உலகத்தையே உலுக்குன அதே சமயம் ரொம்பவே சிக்கலான ஒரு மாபெரும் சம்பவத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே வெடிச்ச அந்த கடுமையான மோதல பத்தின முழுமையான தரவுகளின் அடிப்படையிலான ஒரு தொகுப்பு தான் இது. சரி, எந்தவித சார்பும் இல்லாம ரொம்பவே நடுநிலையான பார்வையோட இந்த உலக அரசியல் சம்பவங்களை நாம இப்போ உடைச்சு பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லிடுறேன். முதல்ல மோதல் ஏன் தொடங்குச்சு, அடுத்து நடந்த தாக்குதல்கள், ஈரானோட தலைமை மாற்றம், உலக அளவிலான தாக்கங்கள், அப்புறம் கடைசியா பிரிட்டனோட தற்காப்பு நடவடிக்கைகள். இதுதான் நம்ம ரூட் மேப். எந்த ஒரு வரலாற்று நிகழ்வா இருந்தாலும் நாம கேக்குற கேள்வி, இது ஏன் தொடங்குச்சு? பிப்ரவரி 28ஆம் தேதி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் ஈரான் மேல தங்களோட தாக்குதல தொடங்குனாங்க. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி எழலாம், இதுல யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க? உலக அரசியல்ல, குறிப்பா இந்த மாதிரி சிக்கலான போர்கள்ல அப்படி ஒருத்தரை மட்டும் நல்லவங்கன்னு முத்திர குத்தவே முடியாதுங்க. ஒவ்வொரு நாடும் அவங்க தேச பாதுகாப்பு, அவங்க உரிமைகள்னு அவங்க தரப்பு நியாயங்களை தான் முன்வைக்கிறாங்க. அது என்னங்கறத நாம இப்ப பார்க்கலாம். முதல் பகுதி, மோதலுக்கான ஆணிவேர் என்ன, இரு தரப்பும் சொல்ற காரணங்கள் என்னென்ன? இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ரெண்டு தரப்பும் சொல்ற முற்றிலும் மாறுபட்ட வாதங்கள் தான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் அவங்களோட அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை தொடர்ந்து விரிவுபடுத்துறாங்க, இது எங்களுக்கு நேரடி அச்சுறுத்தல், அதனால அதை அழிக்கிறதும் அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதும் எங்களோட தற்காப்பு உரிமைன்னு சொல்றாங்க. ஆனா அப்படியே காயினை திருப்பி போட்டு ஈரான் கிட்ட கேட்டா, இந்த தாக்குதல்கள் ஐநா சாசனத்துக்கு எதிரான அப்பட்டமான மீறல், இறையாண்மை கொண்ட எங்க நாட்டு மேல நடக்கிற ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுக்கறதா எங்களோட தற்காப்பு உரிமைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதிடுறாங்க. சரி, இந்த பிரச்சனையில சர்வதேச சமூகம், அதாவது உலக நாடுகள் என்ன சொல்றாங்க? ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த பதிவு செய்றாரு. எந்த ஒரு நாடும் ராணுவ பலத்தை பயன்படுத்துறத தவிர்க்கணும்னு அவர் கடுமையா வலியுறுத்துறாரு. அதாவது ரெண்டு தரப்பும் ஏவுகணைகளை ஓரமா வச்சுட்டு டேபிளுக்கு வந்து ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமா தீர்வு காணணும் அப்படிங்கிறது தான் சர்வதேச அமைப்புகளோட நடுநிலையான நிலைப்பாடா இருக்கு. அடுத்து இரண்டாவது பகுதி, வார்த்தை போர்கள் எப்படி நிஜமான தாக்குதல்களா மாறுச்சு? சம்பவங்கள் எவ்வளவு வேகமா நடந்துச்சுன்னு மட்டும் பாருங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்கள் ஆரம்பிக்குது. உடனே பதிலடிக்கு ஈரான் களத்துல இறங்குறாங்க. இஸ்ரேல் மேலையும் வளைகுடா நாடுகள்ல இருக்க அமெரிக்க தளங்கள் மேலையும் தாக்குதல் நடத்துறாங்க. அப்படியே மார்ச் 11ல ஐநா தலையிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. ஒரு பக்கம் குண்டுகள் வெடிக்க, இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்க, கடைசியா ஏப்ரல் 8ஆம் தேதி பாகிஸ்தானோட முன்னெடுப்புல ஒரு நிபந்தனையோட கூடிய போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுது. இந்த ஒரு மாசத்துல நடந்த அழிவுகள் சும்மா சாதாரணமானவ கிடையாது. அமெரிக்க ராணுவம் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானோட 80% வான் பாதுகாப்பு அமைப்புகளை நாங்க அழிச்சிட்டோம்னு சொல்றாங்க. அது மட்டுமா, ஈரானோட 90% கடற்படை, 90% ஆயுத தொழிற்சாலைகள்னு எல்லாத்தையும் தாக்கி அழிச்சதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. சும்மா கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு நாட்டோட மொத்த பாதுகாப்பு கட்டமைப்பும் முடங்கி போறது எப்பேற்பட்ட பின்னடைவு. சரியா, இந்த உச்சக்கட்ட குழப்பங்களுக்கு மத்தியில பகுதி 3, ஈரானோட தலைமையில நடந்த மிகப்பெரிய மாற்றம். இது உலகத்தையே உலுக்கின ஒரு செய்தி. ஒரு பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கும்போதே 1989ல இருந்து ஈரானோட உச்ச தலைவரா இருந்த அலி காமனி இந்த தாக்குதல்கள்ல கொல்லப்படுறாரு. ஒரு நாடு போர்க்களத்துல இருக்கும்போது தலைவரை இழக்கிறது எவ்ளோ பெரிய அதிர்ச்சி. ஆனா எந்த தாமரமும் இல்லாம உடனடியாக ஈரானிய கட்டமைப்பு அவரோட மகன் மோஜ்தபா காமனிய புதிய உச்ச தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ ஈரானோட அரசாங்கம் சரிஞ்சிடுச்சா? இதுக்கு அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குனர் துளசி கபாட் ஒரு சூப்பரான விளக்கம் கொடுக்கறாங்க. ஈரானிய ஆட்சி அமைப்பு இன்னும் உயிர்ப்போட தான் இருக்கு, ஆனா அது ரொம்பவே பலவீனம் அடைஞ்சு போயிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது தலைவரை இழந்தாலும், நாலா பக்கமும் தாக்குதல்கள் நடந்தாலும் அந்த நாட்டோட ஆட்சி யந்திரம் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு, ஆனா அதோட வேகம் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான 4வது பகுதிக்கு வருவோம். இந்த மோதலோட ஒட்டுமொத்த தாக்கங்கள் என்ன? இதனால யாருக்கு என்ன பாதிப்பு? 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் பேர். இந்த நம்பரை கேட்டாலே பகீர்னு இருக்குல்ல? ஈரானுக்கு ஆதரவா லெபனான்ல இருக்க ஹெஸ்பொல்லா அமைப்பு இஸ்ரவேல் மேல தாக்குதல் நடத்தினதால லெபனான் முழுக்க போர் பரவிடுச்சு. இதனால சுமார் 10 லட்சம் லெபனான் மக்கள் தங்களோட சொந்த வீடுகளை விட்டு அகண்டிகளா வெளியேற வேண்டிய ஒரு கொடூரமான நிலைமை. இது வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு மாபெரும் மனிதாபிமான நெருக்கடி. அடுத்து 400 மில்லியன்.
இது வெறும் நம்பர் இல்ல, உலக பொருளாதாரத்துல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பூகம்பம். ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் முற்றுகையிட்டதால உலகளாவிய எண்ணெய் வர்த்தகம் அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த விலைவாசி உயர்வை பேலன்ஸ் பண்றதுக்காக சர்வதேச எரிசக்தி முகமை 400 மில்லியன் பேரல் எண்ணெய உலக சந்தையில அவசரமா வெளியிட்டாங்க. போரோட தாக்கம் உலக பொருளாதாரத்தை எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த மேப்ல கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். உலக வர்த்தகத்தோட முக்கிய நரம்பான ஹார்மஸ் ஜலசந்தி முடங்கிடுச்சு. லெபனான்ல மக்கள் சொந்த ஊரை விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியா, குவைத் மாதிரியான அரபு வளைகுடா நாடுகள் ஈரானோட தாக்குதல்களுக்கு பயந்து தங்களோட எண்ணெய் உற்பத்தியே நிறுத்திட்டாங்க. ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியமுமே இந்த மோதலால அப்படியே நிலை குழஞ்சு போச்சு. கடைசியா 5வது பகுதி. இந்த கலவரத்துல பிரிட்டன் என்ன செஞ்சாங்க? அவங்களோட நிலைப்பாடு என்ன? பிரிட்டன் பிரதமர் சர் கேர் ஸ்டார்மரோட இந்த வார்த்தைகள் ரொம்பவே ஆழமானது. பறந்து போய் குண்டு போடுறதால ஒரு நாட்டோட ஆட்சிய மாத்திர முடியும்னு நாங்க நம்பலன்னு அவர் ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாரு. அதாவது ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தின நேரடி தாக்குதல்களை பிரிட்டன் ஆதரிக்கல. அவங்க ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்தாங்க. ஆனா பிரிட்டன் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அவங்க தாக்குதல்ல ஈடுபடலனாலும் தங்களோட பிராந்திய நட்பு நாடுகளை பாதுகாக்க ரொம்ப உஷேரா இருந்தாங்க. சைப்ரஸ், கத்தார்னு தங்களோட போர் கப்பல்களையும் போர் விமானங்களையும் களமிறக்குனாங்க. குறிப்பா ஈரான்ல இருந்து வர்ற ட்ரோனை கிட்டத்தட்ட தினமும் வானிலேயே தடுத்து அழிச்சாங்க. அரபு வளைகுடா நாடுகளுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் கொடுத்து ஒரு பக்கா டிஃபென்சிவ் மூவ்ல இருந்தாங்க. இதுல பிரிட்டன் போட்ட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா, டியாகோ கார்சியா மாதிரி தங்களோட ராணுவ தளங்களை அமெரிக்கா பயன்படுத்திக்க அனுமதிச்சாங்க. ஆனா ஒரு பெரிய கண்டிஷனோட. வர்த்தக கப்பல்களை தாக்குற ஈரானிய ஏவுகணை தளங்களை அழிக்க மட்டும்தான் நீங்க இதை பயன்படுத்தணும். ஈரானோட உள்நாட்டு கட்டமைப்பை அழிக்க நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு ரொம்ப கராரா ஒரு குழக்கிழிச்சிட்டாங்க. சோ இப்போ நாம எங்க நிக்கிறோம்? ஏப்ரல் மாசத்துல கொண்டு வரப்பட்ட அந்த போர் நிறுத்தம் எந்த நிமிஷமும் உடையக்கூடிய ஒரு மெல்லிய நூலிலை மாதிரி தான் இருக்கு. ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுமா? இல்ல மத்திய கிழக்கு பிராந்தியம் மறுபடியும் ஒரு மாபெரும் பேரழிவை சந்திக்க போகுதா? இந்த கேள்விகளுக்கான பதில் வருங்காலத்துல தான் இருக்கு. உலக அரசியல்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நாம உன்னிப்பா கவனிப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த அலசல்ல என்னுடன் இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி.